முன்னாள் ஆளுநர் பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மேம் நம்முடன் இருந்திருக்கிறார்கள். மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் எந்த மாதிரியான பலத்தை உங்களுக்கு திறந்திருக்கு? தமிழ்நாட்டில் முக்கியமா அசுர பலத்தை கொடுத்திருக்கிறதா, அசராத தன்மையும் அசுர பலத்தையும் கொடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெற்றி பெற்றிருந்தால், அதிக இடங்களை பெற்றிருந்தால் இன்னும் பிரம்மாண்டமா அரசியல்ல ஒரு பலம் கிடைத்திருக்குன்றது என் கருத்து. ஏன்னா எல்லாருமே கடுமையா உழைத்தோம், மக்களும் ஆதரவா இருந்தாங்க. ஆனா எங்களால முழுமையா வெற்றி அடைய முடியல. வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. சிந்தாமல் சிதறாமல் அவர்களுக்கு அணிகளுக்கு கிடைப்பதும், எதிரணியின் வாக்குகள் சிதறியதும் எங்களால வெற்றியும் பெற முடியவில்லை. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களுக்கு பொதுமக்களிடம் பெரிய வரவேற்பு இருந்தது. எனக்கும் நான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்ததுனால் ஒரு சகோதரத்துவத்தோடு கூடிய ஒரு வரவேற்பு இருந்தது. வெற்றி பெற முடியவில்லை, அடுத்த முறை வெற்றி பெறுவோம். ஆனா வெற்றி பெற முடியவில்லை என்றால் கூட தென்சென்னை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அலுவலகம் திறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை அப்படின்னு ஒரு ஃபோரம் கிரியேட் பண்ணி அதுல இளைஞர்களை சேர்த்து கொண்டு இருக்கிறேன். நம்மளால ஆன முயற்சியை நம்ம செய்வோம் அப்படின்னு. எல்லாவற்றிற்கும் மேல மகிழ்ச்சி அடைவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர இருக்கிறார்கள். இது நம்ம நாட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள் தொடரும். இது ரொம்ப மகிழ்ச்சியான, அதுக்காக தான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் இங்க. இல்ல, ஆனா அதே சமயத்துல ராகுல் காந்தி சொன்ன ஒரு வார்த்தையும் பழிச்சிருச்சு. தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே பாஜக விரும்ப மாட்டாங்க, எப்பவுமே நீங்க அவங்களை ஆள முடியாதுன்னு அவர் மக்களவையில சொன்னது. இன்னைக்கு 40 out of 40 வாஷ் அவுட் அப்படின்ற மாதிரி தானே நம்ம பார்க்க முடியுது. அல்லது யதார்த்தமான உண்மை இப்ப நடந்தது. ஆனா ராகுல் சொல்ற மாதிரி முற்றிலுமாக தமிழகத்தை ஆளவே முடியாதுன்னு சொல்ல, தமிழ் மக்களேன்னு சொன்னார் அவரு. அதனாலதான் அப்பவே நான் ட்வீட் போட்டேன். தமிழ் மக்களே நீங்க சொல்றீங்க, தமிழ் மக்கள் வாழும் புதுச்சேரியில ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குன்னு நான் அப்பவே ட்வீட் போட்டேன். அதனால தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று இல்லை. 4 MLA-க்களை பெற்றிருக்கிறோம், அதுக்கு முன்னால MP-க்களை பெற்றிருந்தோம், நகராட்சி உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். அதனால அப்படி பொதுவா தமிழக மக்கள் அப்படி சொல்ல முடியாது. அவர் அப்படி சொல்றதுனாலேயே நாங்கெல்லாம் கடுமையா உழைத்து, இன்னொன்று இடங்கள்னு இல்ல, வாக்குகள் எவ்வளவு வாங்கியிருக்கோன்றது முக்கியம். கூட்டணியோடு சேர்த்து ஒரு 18% வாக்கு வாங்கியிருக்கும் போது தமிழக மக்கள் எங்களோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு தென்சென்னையில ஒரு 3 லட்சம் பேர் 2,90,000 சொச்சம் போட்டிருக்காங்க, ஏறக்குறை 3 லட்சம் பேர். அப்ப அவங்க எல்லாம் தமிழ் மக்களின் ஆதரவு இல்லையா? அதனால நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கணும். அப்படி நான் அப்படி சொல்லணும், இந்திய மக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். மிக முக்கியமான தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா கூடுதலான வாய்ப்புகள் இப்போ சட்டசபையில ஒரு 4 இடங்கள் வந்திருக்கு. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த சட்டசபை தேர்தல்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா கூடுதல் இடங்கள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கூட்டணி ஒரு மிக முக்கிய ஃபேக்டரா இருந்ததா மக்களவையில்? அது ஒரு டிராபேக்கா இருந்ததா? இல்ல, இப்போ நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதிக பலனை தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணத்திற்கு டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படி சொல்ல, இப்ப புதுச்சேரியில ஒரு நம்மளுக்கு அரசாங்க பள்ளிகளில படித்த குழந்தைகளுக்கு நீட்ல ரிசர்வேஷன் வேணும்னு நாங்க நினைச்ச போது உடனே நாங்க அதை பெற்றுத்தர முடிஞ்சது. ஆக டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னா சில திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும். ஸ்டாலின் கடந்த 3 ஃபேஸ்ல அப்படிதான் தவறு செய்யறாரு. அதிகப்படியான MP-க்கள் ஜெயிப்பாங்க, ஆனா பெருசா தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவங்க கட்சிக்கு வேணா அவங்களுக்கு லாபமா இருக்கலாம், விவாதங்கள் வேணா பண்ணலாம், ஆனா தமிழ் மக்களுக்குன்னு எந்த விதத்துல அது பலன் தருவதாக இல்ல. அதனால அவர் எப்ப முடிவெடுத்தாலும் அது மத்திய அரசிற்கு எதிரான முடிவாக அவர் எடுக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் நாங்க தோத்து போனா கூட தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும், மத்திய அரசு என்னெல்லாம் வேண்டணும் அப்படிலாம் வேண்டி நாங்க கொண்டு வருவோம். 2026 போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இப்ப சொல்றார், நான் 25 நாட்கள் முற்றிலுமாக 100 நாட்கள் இளைஞர்களுக்காகவே நான் ஒதுக்க போறேன். அதே மாதிரி கூட்டணி ஆட்சி எப்படி நான் நடத்த முடியும்ன்றது நான் நடத்தி காண்பிக்க போறேன். எவ்வளவு மக்களுக்கு சென்று திட்டங்கள் சேர போறது நான் பார்க்க போறேன். அப்ப அவர் எல்லாம் சொல்லும் போது நிச்சயமா அவரோட நல்ல நடவடிக்கைகள் தமிழகத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிச்சயமா 2026 எங்களுக்கு சாதகமா அமையும். இன்னொன்று, இப்பவே மக்கள் எங்களை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நிச்சயமா மக்கள் 2026 தேசியத்தின் பக்கம் திரும்புவார்கள். இன்னொரு காரணம், இப்ப நாங்க திராவிட கட்சிகளின் கூட்டணி இல்லாம ஓட்டே வாங்க முடியாது அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு கூட செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பாமக ஓட்டுன்னு. நான் கூட்டணி கட்சியை மதிக்கிறேன், எங்கிட்ட பாமக ஓட்டு இருக்கும், பாஜக ஓட்டு இருக்கும், அப்ப உங்ககிட்ட திமுக ஓட்டே இல்லையா? சோ கூட்டணினால இத மாதிரியும் சில கருத்துக்கள் சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். வருங்காலத்துல 2016 ஒரு மெகா கூட்டணி அமைத்து நிச்சயமாக
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இறக்கப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப அந்த கூட்டணியில அதிமுக இடம் பெறுமா? எஸ்பி வேலுமணி வந்து 35 தொகுதிகளை வென்றிருக்கலாம். பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்திருந்தாலும் பிஜேபி தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு பாஜக அதிமுக அந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடியும் பயங்கரமா இருந்தது. இப்ப மறுபடியும் அதே ஒரு சர்ச்சையானது ஆரம்பிச்சிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவர் கருத்து சொல்லியிருக்கிறார். நீங்க வந்து கணக்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றது கரெக்ட். ஏன்னா இப்ப நம்ம இந்த 40 தொகுதிகளிலும் பாஜக வாங்கிய வாக்குகள், திராவிட முன்னேற்ற கழக வாங்கிய வாக்குகள், கூட்டணி வாங்கிய வாக்குகள், பாஜக கூட்டணி வாங்கிய வாக்குகள், அதிமுக வாக்குகள் பாத்தீங்கன்னா அதிமுக வாக்கையும் பாஜக கூட்டணி வாங்கிய வாக்கையும் சேர்த்து பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 30 இருந்து 35 இடங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பெற்றிருக்க முடியாது. இந்த யதார்த்தத்தை அவர் சொல்றாரு. இது ஒரு கணக்கு. இந்த கணக்கை யாரும் மறைக்க முடியாது. அதனால கூட்டணி இல்லைன்றது எல்லாருமே சேர்ந்துதான் முடிவு பண்ணாங்க. ஆனா கூட்டணி அமைத்திருந்தா கொஞ்சம் இடங்கள் கிடைத்திருக்குமோ என்றது எல்லாருக்குமே. அது இடங்கள் கிடைத்திருக்கிறது என்பது மட்டும் இல்ல, திமுக காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கிடைக்காமல் பார்த்திருக்கலாமே. இப்போ ஒரு அரசியல் வியூகம்னா என்னன்னா, நான் எவ்வளவு பலம் பொருந்தியவளா இருக்கிறேன்றது ஒண்ணு, எதிரி எப்படி பலவீனப்படுத்துகிறேன்றதும் அரசியல் வியூகம் தான். அதுக்கேற்ற மாதிரி வியூகங்கள் வகுக்க வேண்டும் அப்படின்றதான். ஆனா ஒரே ஒரு சின்ன இதுன்னா, நான் இப்ப கணக்கு ஒன்றும் 2 அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஏதோ நான் வந்து அதிமுக வேணும்னு சொன்னேன்னு சொல்லி சில பேர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்தந்த அரசியல் சூழ்நிலைக்கு விட்டுடுறேன். மாநில தலைவர், அகில பாரத தலைவர், அந்த குழு முடிவு பண்ணுவாங்க. ஆனா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் இது அரித்மெட்டிக். ஆனா அதுக்காக நாங்க தனியா நின்னதுலயோ இல்லைன்னா அதிக வாக்கு சதவீதம் பெற்றதுல நான் தப்பு சொல்லல. ஆனா அதே நேரத்துல எதிர்வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருந்திருந்தால் இவர்களுக்கு 40 கிடைத்ததற்கு பதிலா பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு 35 இடங்கள் கிடைத்திருக்குமென்றது யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது என்று நான் சொல்றேன். நாளை புதிய மத்திய அமைச்சரவையானது பொறுப்பேற்க இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதில் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பல்வேறு செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க உங்களுடைய கருத்து என்ன? நீ உங்களுடைய பதில் என்ன? மத்திய அமைச்சர் ஆகிறீர்களா? அதாவது இது செய்தி தான். ஏன்னா இப்ப நாங்க ஜெயிச்சிருந்தா, வெற்றி பெற்றிருந்தா நாங்க டிமாண்ட் பண்ணலாம். நாங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆதரவு கொடுங்க, அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். வெற்றி பெறல. ஆக அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சீட்டே கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு பாஜக தலைவர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிரதமரே நேத்து பாராட்டி இருக்கிறார். பாராட்டிற்கு நான் நன்றியுள்ளவளா இருக்கேன். அந்த பாராட்டு வந்து நிச்சயமாவே தேர்தல் காலத்துல மிக கடுமையாக உழைத்த தலைவர், வேட்பாளர்கள் எல்லாரையும் சாரும். ஆனா அதே நேரத்துல இடங்கள் வெற்றி பெற்றிருந்தா இன்னும் நாங்க அங்கீகாரம், தமிழக மக்கள் எங்களை அங்கீகரித்து இடங்களை கொடுத்திருக்கிறார்கள், அப்ப எங்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கலாம். இப்ப அவங்க நிச்சயமா தமிழகத்தை பிள்ளை போல் பார்த்து வருகிறார்கள். அதனாலதான் பாரத பிரதமர் அவர்கள் அந்த சிரமமான நேரத்துல கூட தமிழகத்தை நினைவிற்கு வைத்து சொன்னாருன்னா அவருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்துல என்ன அங்கீகாரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பது கட்சி தான் முடிவு செய்யும். என்னோட அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை எதையும் எதிர்பார்த்து நான் கட்சியில பணியே ஆற்றல. எல்லா நாளும் நான் பணியை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த கட்சியின் தொண்டனாக பணியாற்றுவேன். மற்றபடி ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் முடிவு செய்வார்கள். இறுதியா ஒரு கேள்வி, தமிழ்நாடு பாஜகவுடைய செயல்பாடுகள் இப்ப எப்படி இருக்கு? ஏன்னா உட்கட்சியிலேயே பல்வேறு குழப்பங்கள் ஒரு கட்டத்துல நிலவி வந்த நிலையில தற்பொழுது சில கருத்து வேறுபாடுகள், இப்ப அண்ணாமலைக்கும் உங்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகளுமே அங்க நிலவிட்டு, தற்பொழுது எப்படி இருக்கு? இந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு பாஜக வந்து எதை நோக்கி சென்று கொண்டுள்ளது? இல்ல, பாஜக ஒன்னும் பிரச்சனை இல்லை, நன்றாக தான் பணியாற்றுது. இந்த மாநில தலைவர் நன்றாக சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறார். எனக்குள்ள ஒரே ஒரு கவலை என்னன்னா, நான் பேட்டி கொடுக்கும் போதும் சொன்னேன், இது வந்து ஒரு கணக்கு. இந்த கணக்கு இருந்தா இத்தனை சீட்டு நான் வந்து அவர்களுக்கு கூட்டணி இடத்துல முடிவிலையோ இல்லைன்னா கூட்டணி எடுத்துக்க கூடாதுன்றதுலயே வேற இல்ல. பிரதமர் ஒரு 9 வாட்டியும் வந்திருக்கிறாரு, அதுலயும் நமக்கு பலம் பெற்றிருக்கிறோம். ஆனா உட்கட்சியிலேயே சில எதிர்த்து பதிவிடுவதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றது எனது கருத்து. எது எப்படி இருந்தாலும் பாஜக வளர்ப்பதற்காக என்னுடைய இந்த செப்டம்பர் 17 வந்ததென்றால் பாஜகவில் எனது பொது வாழ்க்கையில் 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்கிறேன். ஆக அப்படி கடுமையாக உழைத்திருக்கிறோம். எனவே எல்லாருமே சேர்ந்து உழைத்து, எல்லா தலைவர்களும் சேர்ந்து உழைத்து 2026 யாருமே நினைக்க முடியாத அளவிற்கு பாஜகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. 25 ஆண்டுகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் மேம். மிக பெரும் சாதனையாத்தான் நம்ம பார்க்க முடியும் தமிழக அரசியல் களத்துல. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் சாதிக்குடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா.